நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காளா மீன். பெஸ்ட்டு ஆல்டர்னேட் ஃபார் வஞ்சிரம், வவ்வால், இன்னொன்று என்ன, இந்த முள் இல்லாத மீன் வாங்குவோம் இல்லையா, பாறை, மஞ்சள் பாறை, தேங்காய் பாறை, இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டுன்னா இது காளா மீன் தான். இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிலோ, ஒரு மீன் 1 கிலோ வெயிட்டு மேலே இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது 2 மீனும் பார்த்தீங்கன்னா 2 400 கிட்ட இருந்தது, ஒவ்வொன்றும் 1 200 கிட்ட இருந்துச்சு. கிலோ 1000 ரூபா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 400 to 500 தான் இருந்துச்சு. அப்போ வஞ்சிரமே நல்ல பெரிய வஞ்சிரம் 1200 ரூபா கிலோ, 1200 to 1500. இந்த காளா மீன் பார்த்தீங்கன்னா 400 to 500 இருந்துச்சு. இன்றைக்கி வஞ்சிரம் அதே வேலை தான், 1400 to 1600 இருக்குது கிலோ. அது பெரிய வஞ்சிரம். காளா மீன் 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன்னா நான் அப்போலேருந்து மேக்ஸிமம் இந்த காளா மீன் விட மாட்டேன். இங்கே மார்க்கெட்டுக்கு போவேன், பர்டிகுலராக இதை வாங்கணும்னு போக மாட்டேன். சுற்றி வந்தேன்னா அதில் எது இருக்கோ, காளா மீன் இருந்தால் காளா மீன் தான் வாங்குவேன். ஏன்னா பசங்களுக்கு முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த வஞ்சிரம், இது வவ்வால், பாறை, இந்த மீன்களை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால காளா மீனை வந்துட்டு நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காளா மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் அலசி அப்படியே க்ளீன் பண்ணி மேலே லேசாக க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்தால் போதும். அப்புறம் வந்துட்டு இந்த நடுவில், இந்த மீனோட இந்த நடுவில் அந்த ப்ளட்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, இதை மட்டும் என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தண்ணியை லைட்டாக திறந்து விட்டுட்டு இந்த ரன்னிங் வாட்டரில் அதை க்ளீன் பண்ணோம்னா அதுவும் நீட்டாக க்ளீன் ஆகிடும். அது க்ளீன் பண்ணுறது ஆக்சுவலாக இந்த காளா மீனை ரொம்ப ஈஸி. கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டால் சமையலை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை நான் சமைக்கிறதுக்கு மீனை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து உப்பு போட்டு பெரட்டுறதோ இல்லை மஞ்சத்தூள் போடுறதோ பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே பழைய மீன் வீடியோவிலே சொல்லியிருப்பேங்கன்ட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் எதுவுமே தேவையில்லை. நம்ம நேராக குக்கிங்க்கு போயிடலாம். இந்த மிடில் பீசஸ்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த தலைப்பகுதி ப்ளஸ் வால் பகுதி அது கூட இருக்கிற பீசஸை குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம்.